அனைவருக்கும் வணக்கம். இயற்கையோட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வெளியே வந்தேன். இடம் அழகாக இருக்கா? எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க லேக் தான் இது. எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ இயற்கையோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவேன். சரி, நிறைய ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் ரெகுலராக ஒரு கிரீவன்ஸை முன்னெடுத்து வைப்பாங்க. நாங்கள் ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஆனாலும் எங்களுக்கு ஒரு விதமான மனசோர்வு இருக்குது, பயம் இருக்குது, குழப்பம் இருக்குது, தெளிவின்மையிலே இருக்கோம், கான்ஃபிடன்ஸ் இல்லை, நாங்கள் செய்கிறது கரெக்டாக தவறானு தெரியல, எல்லாத்துக்கு மேலே நாங்கள் எடுத்திருக்க இந்த முடிவு சரியாக தவறா அப்படின்னும் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என் கூட பேசுவாங்க. பர்சனலாக நான் நிறைய பேருக்கு கவுன்சிலிங் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி குழப்பம் பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, பொதுவாக நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு குழப்பம் அதிகமாகவே இருக்குது. இதற்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நாம் டைம் அந்தளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. நான் சொல்கிறது உங்களுக்கு வித்தியாசமாக தெரியலாம், இதுதான் உண்மை. ஒரு காலத்தில் பாருங்கள், ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு சில நிமிடங்களாவது நாம் நம்மோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஒரு மாடியில் உட்காந்தோ, இல்லை ஒரு ரூமில் ஜன்னலை ஓப்பன் பண்ணி உட்காந்தோ ஏதாவது ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணியிருப்போம். குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷமாவது அப்சர்வ் பண்ணியிருப்போம். இன்றைக்கி நாம் இதெல்லாம் செய்கிறதில்ல. வாழ்க்கை ரொம்ப வேகமாக இருக்குது. ஒரு நாளில் பெரும்பாலான மணி நேரத்தை நாம் செல்ஃபோனோட ஸ்பெண்ட் பண்ணுறோம். எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்லேயே இந்த டைம் போயிடுது. நம்ம உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமானா அன்ஃபார்ச்சுனேட்டாக அது இல்லை அப்படிங்கிறதான் உண்மையாக இருக்குது. நம்ம ஊரில் வேடிக்கையாக சொல்லுவாங்க, ஒருத்தன் தனியாக உட்காந்து அவனுக்கு அவனே பேசிகிட்டு இருக்கான், இல்லை சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் வேறு மாதிரி, அவனுக்கு எதுவும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. சிம்பிளாக சொல்லணும்னா அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, ஒரு மனுஷன் தன்னோட அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணலை, பேசலை, இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணலை, சிரிக்கலை அப்படின்னா தான் அவனுக்கு ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம், மன உளைச்சல் இருக்கான்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒருத்தனுக்கு தான் பைத்தியம் பிடிக்கும். இதுதான் உண்மை. இன்றைக்கி நம்மளை நிறைய பேர் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம், இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். இன்ட்ரோஸ்பெக்ட் அப்படிங்கிறது சுய சிந்தனை, நம்மளை பற்றி நாமளே யோசிக்கிறது தான் இன்ட்ரோஸ்பெக்ஷன். நம்ம வாழ்க்கையில் இப்போது பயணிச்சிட்ருக்கூடிய பாதை சரியானதா தவறா, நம்ம எடுத்துருக்கக்கூடிய முடிவு சரியா தவறா, நாம் லைஃப்பில் நகர்ந்துட்டுருக்கக்கூடிய அந்த பாதை ஒரு இலக்கை நோக்கி இருக்கணும். அந்த இலக்குக்கான எஃபர்ட்ஸை நம்ம கரெக்டாக போடுறோமா, சின்சியராக இருக்கமா, வெதர் வி ஆர் ட்ரூ டு அவர் செல்ஃப், இதெல்லாம் உட்காந்து யோசிக்கணும். இதுதான் இன்ட்ரோஸ்பெக்ஷன். இதை நம்மளை நிறைய பேர் இன்றைக்கி செய்கிறதே கிடையாது. இந்த இன்ட்ரோஸ்பெக்ஷனை செஞ்சாலே போதும், நம்ம லைஃப்பில் நமக்கு இருக்கக்கூடிய பல கேள்விகளுக்கான அந்த பதில் நமக்கே கிடைக்கும். குழப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போகும். ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் இதை கண்டிப்பாக பண்ணணும். பெரும்பாலான ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிட்டத்தட்ட 90% என்னால் உறுதியாக சொல்ல முடியும், இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மன உளைச்சலில் இருக்காங்க, குழப்பத்தில் இருக்காங்க, தெளிவில்லை, கான்ஃபிடன்ஸ் இல்லை, தைரியம் இல்லை. உட்காந்து இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் சின்சியராக ஐஏஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு இறங்கியிருக்கீங்க, இது சரியா தவறா அப்படின்றத நீங்கள் தான் உட்காந்து இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணணும். நீங்கள் ஒரு சீரியஸ் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க, யாரும் ஏமாத்தலை, உங்களுடைய உழைப்பில் நீங்கள் இந்த எக்ஸாமில் இறங்கியிருக்கீங்கன்னா அந்த பாதை கரெக்டான பாதை தான். இதில் உங்களுக்கு குழப்பமே வேணாம், டவுட்ஸே வேணாம். இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணுங்கள். கரெக்டாக எஃபர்ட் போடுறீங்களா, இல்லை உங்களுடைய ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏதாவது பண்ணுறீங்களா, இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணுங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற தப்பு, டீச்சர்ஸ் பேச்சை கேட்க மாட்டாங்க. நான் அதை ரெகுலராக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாயிண்ட் அவுட் பண்ணுங்கள். இதனாலேயே என்னை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் விரும்ப மாட்டாங்க. ஆனாலும் இன்றைக்கி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய தவறு இது. இன்டர்நெட்டில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஐஏஎஸ் எக்ஸாம் பற்றி யார் எது சொன்னாலும் பிளைண்டாக நம்புறது, குறுக்கு வழிகளை தேடி போகிறது, எக்ஸாமினேஷனை எப்படியாவது ஏதாவது ஒரு வழியில் வேகமாக சாதிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறது, இது எல்லாமே தவறு தான். உட்காந்து இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், ஒரு வருஷம் ஃபுல்லாக உட்காந்து படிக்கணும். டார்கெட் மைண்டில் இருக்கணும், ஃபயர் இந்த பெல்லி இருக்கணும், லட்சியம் மனசுக்குள்ளே இருக்கணும், அதை நோக்கி நம்ம நகரணும். இதுதான் ஃபயர் இந்த பெல்லி. அதை தாண்டி பெருசாக டார்கெட்டை பற்றி யோசிக்கக்கூடாது, ஓகேவா? ஆனால் நீங்கள் கனவு காணலாம், நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டேன், ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டேன், மக்களுக்கு சேவை பண்ணுறேன். இதை நீங்கள் இமேஜின் பண்ணலாம், தப்பு இல்லை. இது உங்களுக்கு மோட்டிவேஷனை கொடுக்கும். அதை தாண்டி தேவையில்லாமல் டார்கெட்டை பற்றி யோசிக்கக்கூடாது. நான் இன்றைக்கி 8 மணி நேரம் படிச்சுட்டேன், அதை தாண்டி தேவையில்லாமல் எதாவது படிக்கவா, 2 கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்ட்ரா வாங்கவா, இன்டர்நெட்டில் 2 வெப்சைட்டுக்குள்ளே போகவா,
இந்த மாதிரி செஞ்சால் எனக்கு ரேங்க் முன்னாடி வருமா, இல்லை சில சப்ஜெக்ட்ஸில் மார்க்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாமா, இந்த மாதிரிலாம் சிந்தனை வருதுன்னா இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் தவறான சிந்தனை. கரெக்டாக படிக்கிறீங்க, ஃபோக்கஸ்டாக படிக்கிறீங்க அப்படின்னால கரெக்டான பாதையில் தான் போகிறீங்க. இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணுங்கள். அன்னன்னைக்கு உங்கள் ப்ரிப்பரேஷன் இன்டிகிரேட்டடாக இருக்கா, எல்லா ஆக்டிவிட்டீஸையும் சேர்ந்து பண்ணுறீங்களா, கோர் சப்ஜெக்ட் ஸ்டடிங், கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டடிங், ஆன்சர் ரைட்டிங், PYQ அனாலிசிஸ் எல்லாத்தையும் சேர்ந்து பண்ணுறீங்களான்றத செக் பண்ணுங்கள். தொடர்ந்து இன்டெகிரேட்டடாக அன்னன்னைக்கு படித்தாலே போதும். டார்கெட்டை பற்றி பெருசாக யோசிக்க வேணாம். ப்ராசஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அன்னன்னைக்கு உங்கள் டியூட்டிஸ் என்ன அதை மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள். லிவ் ஃபார் த டே. அன்னன்னைக்கு வேலையை மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள். டார்கெட் உங்களை நோக்கி வரும். இது எல்லாத்தையும் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணணும். இந்த ப்ராசஸில் தான், இந்த பாதையில் தான் நீங்கள் ஸ்ட்ராங் ஆவீங்க. என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியும். உங்கள் ஸ்ட்ரென்த்தை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். உங்கள் வீக்னஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது எல்லாமே இந்த ப்ராசஸில் தான் நடக்கும். அந்த ப்ராசஸ் அன்னன்னைக்கு கரெக்டாக நடக்குதான்றதை இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் நீங்கள் தான் பண்ணணும். உங்களோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் இதை செய்ய முடியும். உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இன்டர்நெட்லேயே அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. யார் எது சொன்னாலும் அப்படியே கேட்குறீங்க, நம்புறீங்க. செலக்ட் ஆனவங்க மேலோட்டமாக சொல்கிறத கேட்குறீங்க, நம்புறீங்க அப்படின்னா நீங்கள் தவறான பாதையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். இதையும் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணணும். தொடர்ந்து இந்த இன்ட்ரோஸ்பெக்ஷனில் இருங்க. இந்த இன்ட்ரோஸ்பெக்ஷன் உங்கள் ஐஏஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை தாண்டி மென்டலாக நமக்கு கிளாரிட்டியை கொண்டு வரத்துக்கும், இந்த மன உளைச்சலை போக்குறதுக்கும், மன தைரியத்தை கொடுக்கறதுக்கும் இன்ட்ரோஸ்பெக்ஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இனி டெய்லி குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம் குறைஞ்சபட்சம் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணுங்கள். உங்களோட நீங்களே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உட்காந்து ப்ரொஃபஷ்னலாக மெடிடேட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு இடத்துல உட்காருங்க. ப்ராப்ளம் இந்த மாதிரி ஒரு இயற்கையாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு மரத்துக்கு முன்னாடியோ செடிக்கு முன்னாடி உட்காந்து ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்கள். அந்த செடியை, மரத்தை அப்சர்வ் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். நீங்கள் கடந்து வந்த பாதையை அப்படியே யோசிங்க. ஃப்யூச்சரில் இந்த பாதையை எப்படி பெட்டராக கொண்டு போகலான்னு யோசிங்க. ஒருவேளை ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதை ஐடென்டிஃபை பண்ணுங்கள், அக்னாலேஜ் பண்ணுங்கள். தவறு அக்னாலேஜ் பண்ணணும். இந்த மிஸ்டேக்ஸ் அக்னாலேஜ் பண்ணி நம்மளுடைய ஜேர்னியை இன்னும் எப்படி பெட்டராக ஆக்கலாம் அப்படின்றத யோசிங்க. கண்டிப்பாக உங்களுடைய கோலை நீங்கள் பெட்டராக அச்சீவ் பண்ணுவீங்க. நன்றி.